நம்மளோட மனதில் நினைக்கக்கூடிய எண்ணங்களின்படி தான் நம்மளோட வாழ்க்கையும் இருக்கும். உங்களோட ஆள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய எண்ணங்கள் தான் இந்த உலகத்துக்கு நீங்கள் யார் அப்படிங்கிறத காட்டும். உங்களோட எண்ணங்கள் தெளிவாகவும் அழகாகவும் இருந்ததுன்னா உங்களோட வாழ்க்கையும் அப்படியே இருக்கும். வாங்க ஒரு குட்டி கதை பார்க்கலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு கண்ணம்மா ஸ்டோரிஸ். உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறது கீது. ஒரு அடர்த்தியான காடு. அந்த காட்டுக்குள்ளே ஒரு மரம் வெட்டி போய் நிறைய மரங்களை வெட்டி கட்டைகளை சேகரிக்கிறான். அந்த மரக்கட்டைகளை சந்தையில் விற்று தான் அவனோட அடுத்த வேலைக்கான உணவை அவன் தேடிக்கணும். இப்படியே இருக்கும்போது ஒரு நாள் அந்த மரவெட்டி காட்டுக்குள்ள நிறைய மரங்களை வெட்டிட்டு ரொம்ப சோர்வாக இருக்கவும் ஒரு மரத்தடியில படுத்து தூங்குறான். அந்த மரவெட்டி கொஞ்ச நேரம் திரும்பி திரும்பி படுத்து பார்த்துட்டு, சே என்னடா இது, படுத்தா தூக்கமே வரமாட்டேங்குது, இந்த இடத்துல ஒரு பஞ்சு மெத்தையோட ஒரு கட்டில் இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறான். அப்படி அவன் யோசிச்ச அடுத்த நிமிஷமே பஞ்சு மெத்தைகளோட அழகான பட்டு கம்பளங்களோட ஒரு பெரிய கட்டில் வந்தது. இதை பார்த்ததும் அந்த மரவெட்டிக்கு ஒரே ஆச்சரியம். எப்படி இந்த கட்டில் இங்கே வந்தது? நாம மனசுக்குள்ள தானே நினைச்சோம், இந்த கட்டில இங்கே யார் கொண்டு வந்து வச்சது அப்படின்னு யோசிக்கிறான். கொஞ்சம் அந்த மரத்திலிருந்து தள்ளி போய் மறுபடியும் தனக்கு ஏதோ வேணும்னு யோசிக்கிறான். ஆனால் அது எதுவுமே நடக்கல. அப்படின்னா இந்த மரம் அதிசய மரமாக தான் இருக்கணும், இந்த மரத்தடியிலிருந்து நம்ம எது கேட்டாலும் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அவனுக்கு ரொம்பவே சந்தோஷம். உடனே அந்த கட்டிலில் ஏறி படுத்துட்டு நல்லா அசந்து தூங்க ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் ரொம்ப பசிக்குதே, இப்போ சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போதே அவனோட முன்னால் அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விருந்தே ரெடி ஆயிடுச்சு. இதை பார்த்ததும் விறகு வெட்டிக்கு மறுபடியும் சந்தோஷம். நமக்கு பிடிச்ச மாதிரி எல்லா சாப்பாடுமே இருக்குதே அப்படின்ட்டு அது எல்லாத்தையுமே வயிறார சாப்பிட்டு முடிக்கிறான். அடுத்ததா அவனோட ஆசை கொஞ்சம் அதிகமாகுது. இந்த ஊர்லயே ரொம்ப பெரிய அரண்மனைனா நம்ம ராஜாவோட அரண்மனை தான், அதை விட நல்ல அழகான அரண்மனையை இந்த காட்டுக்குள்ளேயே நம்ம கட்டிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறான். அப்படின்னு யோசிச்ச அடுத்த நிமிஷமே அந்த மரத்துக்கு பக்கத்துல நல்ல அழகான ஒரு பெரிய அரண்மனை இந்த உலகத்திலேயே யாருக்கிட்டையுமே இல்லாத அளவுக்கு அழகா உருவாகுது. இதை பார்த்ததும் விறகு வெட்டிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அடுத்ததா அரண்மனையில் வேலை செய்யறதுக்கு ஆட்களும் நம்மளுக்கு பணிவிடை செய்யறதுக்கு பணிப்பெண்களும் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறான். அப்படி யோசிச்சதுமே அரண்மனையை பராமரிக்கிறதுக்கு நிறைய ஆட்களும் நல்ல அழகான பணிப்பெண்களும் அந்த இடத்துல வராங்க. இப்போ அந்த விறகு வெட்டியோட சந்தோஷத்தை சொல்லவா வேணும்? அவன் நினைச்சது எல்லாமே கிடைச்ச சந்தோஷத்துல நிம்மதியா அந்த மரத்தடியில படுத்திருக்கான். மனிதனோட மனசு ஒரே இடத்துல ஒரே நிலையில இருக்குமா? கண்டிப்பா இருக்காது. இப்போ அவனுக்கு என்ன தோணுது, நாம இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள இருக்கோம், இப்போ ஒரு சிறுத்தை நம்ம முன்னால வந்தா என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறான். அதே போல அவன் யோசிச்ச அடுத்த நிமிஷமே அவனோட முன்னால ஒரு சிறுத்தை வந்து அவனை அடிச்சு சாகடிச்சிடுது. இப்போ நாம இந்த மரம் வெட்டி நினைச்சதெல்லாம் தந்த இந்த மரத்தை குறை சொல்ல முடியுமா? இல்ல தன்னோட தவறான எண்ணங்களால தன்னோட முடிவை தானே தேடிக்கிட்ட இந்த மரவெட்டியை குறை சொல்ல முடியுமா? கேட்டதை எல்லாமே கொடுக்கக்கூடிய மரமா இருந்தாலும் நம்ம கேட்கக்கூடிய எண்ணங்களை பொறுத்து தான் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்களும் நமக்கு வரக்கூடிய தீமைகளும் இருக்கும். உங்களோட ஆள் மனசுக்குள்ள உங்களை பத்தின எந்த அளவுக்கு தெளிவான எண்ணங்களையும் நல்ல செய்திகளையும் யோசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளும் இருக்கும். நம்ம இந்த விஷயத்துல கண்டிப்பா ஜெயிச்சிருவோம், நமக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும் அப்படின்னு நல்ல எண்ணங்களை மட்டுமே விதைச்சு பாருங்க. அதோட பலன் கண்டிப்பா ஒரு நாள் உங்களுக்கு கிடைக்கும். நமக்கு மட்டும் ஏன் எல்லா பிரச்சனையும் வருது, வாழ்க்கையில நிம்மதியே இல்லை, நாம இந்த விஷயத்துல தோத்து போயிடுவோம் அப்படின்னு தேவையில்லாத விஷயங்களை யோசிக்க யோசிக்க உங்களோட சந்தோஷத்தையும் மன நிம்மதியும் கெடுத்துக்கிறது மட்டும் இல்லாம அடுத்தவங்க முன்னால இவங்க ஒரு தெளிவில்லாத ஆள் அப்படின்னு காட்டிக்கிறீங்க. எப்பவுமே உங்களோட எண்ணங்களை தெளிவா வச்சுக்கோங்க. எல்லா விஷயத்தையுமே பாசிட்டிவா யோசிங்க. அடுத்ததா ஒருத்தர் மேல நீங்க நிறைய அன்பு வச்சிருக்கீங்க, அவங்கள உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிடுது அப்படின்னா ஒரு முறைக்கு பல முறை யோசிங்க. ஒரு முறை முடிவு பண்ணிட்டீங்கன்னா அவங்க மேல முழுமையான நம்பிக்கை வைங்க. இது சரியா, நாம அவங்கள நம்பலாமா அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்திலையும் அவங்களோட அன்பு மேலையும் உங்களோட நம்பிக்கை மேலையும் சந்தேகப்பட்டுட்டே இருக்காதீங்க. வாழ்க்கை ரொம்பவே வெறுமையாயிடும். எண்ணங்கள் அப்படிங்கிறது கண்ணாடி மாதிரி தான், உங்களோட எண்ணங்களை பொறுத்து தான் உங்களோட வாழ்க்கையும் இருக்கும். எண்ணங்கள் உங்களோட வாழ்க்கையில உங்களோட எதிர்காலத்திற்கான பெரிய கனவா இருக்கும். எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். எண்ணங்கள் உங்களை சுற்றி இருக்கிறவங்களோட சந்தோஷத்தையும் உங்களுக்கான மன நிம்மதியையும் தரும். எவ்வளவு பெரிய ஆட்களாக இருந்தாலும் அவங்களுக்கு தேவைப்படுறது மன நிம்மதி தான். அந்த மன நிம்மதியை தரக்கூடியது நம்மளோட எண்ணங்கள் தான். உங்களோட எண்ணங்களை தெளிவாகவும் சந்தோஷமாகவும் வச்சுக்கோங்க.